கிறிஸ்துவுக்கு முன் என்ற சொல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முந்தைய ஆண்டுகளை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு வரலாற்று குறிப்பு புள்ளியாக செயல்படுகிறது. இயேசுவின் பிறப்பு கிமுவிலிருந்து கிபிக்கு மாறுவதை குறிக்கிறது. இந்த கால அளவீடு முறையானது ஆங்கில துறவியும் வரலாற்றாசிரியருமான பேட் என்பவரால் 8ஆம் நூற்றாண்டில் பிரபலப்படுத்தப்பட்டது. கிமு காலத்திலே பல்வேறு நாகரிகங்கள் மற்றும் பேரரசுகள் செழித்து வரலாற்றில் நீடித்த முத்திரைகளை விட்டுச் சென்றன. மில்லினியத்தின் முற்பகுதியில் சுமேரியர்கள் மற்றும் பாபிலோனியர்கள் போன்ற பண்டைய மெசபடோமிய நாகரிகங்கள் எழுத்து, சட்டம் மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றின் மேம்பட்ட அமைப்புகளை உருவாக்கின. நைல் நதியை ஒட்டிய எகிப்திய நாகரிகமும் செழித்து பிரமிடுகள் போன்ற நினைவு சின்ன கட்டமைப்புகளை உருவாக்கியது. கிமு 500இல் பாரசீக பேரரசு சைரஸ் தி கிரேட் கீழ் பண்டைய உலகின் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்றாக அதன் பிரதேசத்தை விரிவுபடுத்தியது. சாக்ரடீஸ், பிளேட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவவாதிகள் மேற்கத்திய சிந்தனைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கொண்டு கிளாசிக்கல் கிரீஸின் எழுச்சியையும் இந்த காலகட்டம் கண்டது. கிரீஸ் மற்றும் பெர்சியா இடையே நடந்த பாரசீக போர்கள் கிரேக்க நகர மாநிலங்களின், குறிப்பாக ஏதென்ஸ் மற்றும் ஸ்பார்டாவின் இராணுவ வலிமையை வெளிப்படுத்தின. இந்தியாவில் புத்தர் மற்றும் மகாவீரரின் போதனைகள் கிறிஸ்துவுக்கு முன் இந்து மதத்துடன் இணைந்து தோன்றிய 2 பெரிய மதங்களான பௌத்தம் மற்றும் ஜைன மதத்திற்கு அடித்தளமிட்டது. அன்னோ டொமினி என்பது லத்தீன் மொழியில் நம் இறைவனின் ஆண்டில் என்பதாகும். இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின் வரும் ஆண்டுகளை குறிக்கிறது. கிறித்துவ மற்றும் மேற்கத்திய சூழல்களில் ஆண்டுகளை கணக்கிடுவதற்கு கிபி அமைப்பு பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் ஆரம்ப ஆண்டுகளில் ரோமானிய பேரரசு மேற்கத்திய உலகின் பெரும் பகுதியை தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தியது. இருப்பினும் உள் சண்டைகள், பொருளாதார சிக்கல்கள் மற்றும் வெளிப்புற அழுத்தங்கள் இறுதியில் அதன் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. ரோமானிய பேரரசு கிபி 285இல் அதிகாரப்பூர்வமாக கிழக்கு மற்றும் மேற்கு ரோமானிய பேரரசுகளாக பிரிந்தது. மேற்கு ரோமானிய பேரரசு இறுதியில் கிபி 476இல் வீழ்ச்சியடைந்தது. கிபி 500ஆம் ஆண்டு காலப்பகுதியில் புதிய அரசியல் அமைப்புகள் மற்றும் கலாச்சார மாற்றங்கள் தோன்றின. கான்ஸ்டான்டினோப்பிள் மையமாக கொண்ட பிசாண்டின் பேரரசு கிழக்கு ரோமானிய பேரரசின் பாரம்பரியத்தை தொடர்ந்தது. பாரம்பரிய அறிவை பாதுகாத்து எதிர்கால தலைமுறைகளுக்கு அனுப்பியது. ஆசியாவில் இந்தியாவில் குப்தா பேரரசு கலாச்சார மற்றும் அறிவியல் சாதனைகளின் காலகட்டத்தை அனுபவித்தது. இது பெரும்பாலும் இந்தியாவின் பொற்காலம் என்று குறிப்பிடப்படுகிறது. இதற்கிடையில் அரேபிய தீபகற்பத்தில் முகமது நபியின் போதனைகள் 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாத்தின் எழுச்சிக்கு வழிவகுத்தது. மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் வரலாற்றின் போக்கை வடிவமைத்தது. பிசிஇ அல்லது பொது சகாப்தத்திற்கு முன் என்பது பிசிக்கு மாற்றாகும். பிசிஇ என்பது மிகவும் நடுநிலை மற்றும் உள்ளடக்கிய சொல்லாக கருதப்படுகிறது. இது பிசிஇன் வெளிப்படையான மத அர்த்தங்களை தவிர்க்கிறது. இந்த மதச்சார்பற்ற அணுகுமுறை மனித வரலாற்றின் முழுமையையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த சூழலில் பிசிஇ பயன்படுத்த அனுமதிக்கிறது. சிஇ அல்லது பொது சகாப்தம் ஏடிக்கு இணையாக இயேசு கிறிஸ்து பிறந்து பல வருடங்களை குறிக்கிறது. பிசிஇ போலவே சிஇ என்பது ஏடிக்கு ஒரு மதச்சார்பற்ற மாற்றாகும். ஒரு குறிப்பிட்ட மத பிரமுகருடன் இணைக்கப்படாத மேலும் உள்ளடக்கிய கால அளவீடு முறையை வழங்குவதற்காக இது அறிமுகப்படுத்தப்பட்டது. சிஇ பெரும்பாலும் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார சூழல்களில் பயன்படுத்தப்படுகிறது. முடிவில் கிமுவிலிருந்து கிபிக்கு மாறுவது மனித வரலாற்றில் ஒரு முக்கிய புள்ளியை குறிக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பண்டைய நாகரிகங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை கண்டன. அதே சமயம் கிபிக்கு அடுத்த ஆண்டுகளில் கிறிஸ்தவம் பரவியது மற்றும் புதிய அரசியல் மற்றும் கலாச்சார நிலப்பரப்புகளை உருவாக்கியது. இந்த காலவரிசை கட்டமைப்பை புரிந்து கொள்வது நமது உலகத்தை வடிவமைத்த வரலாற்று திரையை புரிந்து கொள்வதற்கான அடித்தளத்தை வழங்குகிறது.